வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இதை வச்சு என்ன குழம்பு செய்யலாம்? உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிடலாமா? ஆமாம், மணி இப்போயே 12 போகுது. எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது? பசங்க வர ஸ்கூல்லேருந்து வந்துருங்க. அவர் வேறு மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவார். உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம். கூட்டு மட்டும் என்ன செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கூட்டு செய்யுது? லட்சுமி சீக்கிரமா கிளம்பு. எங்கே கிளம்ப சொல்கிறீங்க? சின்ன பொண்ணு இருக்கல சோனி, அவளுக்கு வந்து 10வது பரீட்சை எழுதுக்கு ஆல் டிக்கெட் தராங்களா. பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி வாங்கி போக சொல்லிருக்காங்க. வா போயிட்டு வந்துடலாம். எங்க அதுக்கு ஒருத்தர் போனால் போதாதா? நீங்கள் அப்படியே வெளியிலேருந்து போக வேண்டியதுனா? இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? ஏன்னா உன்னை கூட்டம் பிளான் வந்துடியா? அதுக்கு பேரண்ட்ஸ் ஒருத்தர் போனாலே கையெழுத்து போட்டாலே தருவாங்க. போங்க, எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது. காலையிலேருந்து ஒரு வேலை கூட எங்கள் வீட்டில் ஆகாமல் நான் அவசரப்பட்டு கிடக்கிறேன். ஆல் டிக்கெட் வாங்கிறதுக்கு 2 பேரும் போகணுமா? போங்க போங்க, போனீங்களா கையெழுத்து போனீங்கன்னா அப்படியே பசங்க ஸ்கூல் ஆஃப் டே தான் சொல்லியிருக்காங்க. அவங்களே கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கும் சமைச்சு வைக்கிறேன். இல்லையா ஸ்கூல்ல மிஸ்ஸுங்க என்ன கேட்பாங்கடி? நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அவங்க உங்களை என்ன கேட்க போறாங்க? பசங்களை நல்லா படிக்க சொல்லுங்க, வீட்டில் பார்த்துக்குங்க, டிவிலாம் போடாதீங்க, பசங்களை கூட இருந்து படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன கேட்க போறாங்க உங்ககிட்ட? சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்னா எனக்கு பயம். மிஸ்ஸுங்கனா டீச்சருங்கனாலே எனக்கு பயம். எனக்கு என்ன மட்டும் தனியா போக சொல்றீ? எப்படி? ஐயோ, இன்னும் நீங்க என்ன சின்ன குழந்தையா? நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க. அவங்க பசங்க தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. போனீங்களா கையெழுத்து போட்டிங்கன்னா ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க, வாங்கி வந்துனே இருங்க. பசங்களுக்கு அப்பயே ஸ்கூல் விட்டாங்கன்னா கூட்டின்னு வந்துருங்க. ஏன்னா அதுங்க வரட்டும் சைக்கிளில். காலையில போகும்போது அவங்க சைக்கிள் தான் போயிருக்காங்க. என் கூட எப்படி வருவாங்க? அதுக்கப்புறம் சைக்கிள் யாரத்துன்னு வருவா? சரி, அவங்க சைக்கிள்லேயே வரட்டும். நீங்க போயிட்டு கையெழுத்து போட்டு ஹால் டிக்கெட் வாங்கி வந்துருங்க. பில்டிங் வேற அங்கே நடந்துனுக்குது. ஆள் இல்லைன்னா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. நான் வேற அங்கே வேற போனோம். ஸ்கூலில் கூட்டமாக இருக்க மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் கூட்டமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ் 40 பேர் தானே. அவங்க உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து தான் கொடுப்பாங்க. போனீங்கன்னா 5 நிமிஷத்தில் வாங்கி வந்துனே இருக்கலாம். சரி, ஸ்கூலுக்கு போகிறேன். மிஸ் அது ஏதாவது கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் அட்டன் பண்ணேன். ஃபோன் எங்கன்னா வச்சிடாத. சரிங்க அட்டன் பண்ணுறேன். சோனி வந்து பி செக்ஷன் தானே? ஆமாங்க, பி செக்ஷன் தான். ஸ்கூலுக்கு போகணுன்னாலே பயமா இருக்கு. ஏங்க பயப்படாம போங்க. இவ்வளோ வர சொன்னா நம்மளை மட்டும் போன்ற. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பயப்படுற பற்றியே தனியாக போகிறதுக்கு. எல்லாத்துக்கும் பொண்டாட்டி கூடயே வருவேன். நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுக்கிறோம். எங்கே போனாலும் கூடயே வந்துருக்குறோம். தனியாக போனால் தானே எல்லாம் தெரியும். ஸ்கூலில் வேறு என்ன கேட்டப்படுறாங்க அந்த மிஸ்ஸுங்க? பசங்க நல்லா படிக்க சொல்லுங்கள், காலையிலேருந்து படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சரிங்க மண்டி ஆட்டிட்டு வர வேண்டியது தானே. எங்கள் வீட்டில் சமைக்கிற வேலை இருக்குது, அதை விட்டுட்டு என்ன வான்னு கூப்பிட்டுருக்காரு. 1 மணி ஆனால் பசிக்குதுன்னு வருவார். அப்போ யார் சமைச்சு வச்சிருப்பா? மேடம் சமையல முடிக்கலாம். என்னம்மா அவனுக்கு வேலையில் சீக்கிரமாக வந்துட்டு இருக்கான்? அத்தை, உங்களுக்கே கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. வெளியில வராதிங்க, ரூம்லேயே உட்காருங்கன்னு சொன்னேன். எதுக்கு வந்தீங்க வெளியில? எங்கன்னா தடுக்கி கிடைக்கீங்கன்னா விழத்துக்கா? ஏன்னா எவ்வளோ நேரம் ரூம்குள்ளேயே உட்காந்து இருக்குது? நீங்கள் போங்க, உள்ள ரூம்லேயே உட்காருங்க. இன்னும் 1 வாரங்கள் நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும். கண்ணுக்கு வர மருந்து விடணும். வேலைக்கு வெளிச்சத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால 6 வரைக்கும். கண் ஆப்ரேஷன் 2 நாள் கூட ஆகல. கிளம்பி வந்திருக்கீங்க வெளியில். ஏன்டியா ரூம்குள்ளே உட்காந்துக்கிறதுக்கு போர் அடிக்குது எனக்கு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போகிறேன். ஐயோ, டிவிலாம் பார்க்கவே கூடாது. போங்க உள்ள போங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு கருப்பு கண்ணாடி கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் பார்க்கறதுக்கு, டிவிலாம் பார்க்கறதுக்கு, வெளிச்சத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி போடாமல் தான் எதையுமே பார்க்கக்கூடாது சொன்னாங்க. கண்ணாடி தான் போட்டுருக்கல நானே. அத்தை, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுதுங்களா? அந்த புண்ணு நல்லா ஆறினா தான் கண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும். புண்ணு நல்லா ஆறதுக்கு முன்னாடி இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறாது. அதுக்கப்புறமா பிரச்சனை தான் வரும். போங்க உள்ள போங்க. இவ ஒருத்தி நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேன். நான் வர வெங்காயம் வர ஆக்க போகிறேன். கண்ணில் தண்ணி வரும். வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி ஒரே இடத்துல எவ்வளோ நம்பி உட்கார இருக்கிறது? நீங்கள் அப்போ உட்காந்துங்களா அதே மாதிரி ஞாபகத்தில் உட்காந்துருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன சாப்பிட்றதுக்கு வேணுமோ அதெல்லாம் நான் அழகாக செஞ்சு எடுத்துன்னு வந்து கையில் கொடுப்பேனா? நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா? நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இந்த தக்காளி உருளைக்கிழங்கு கட் பண்ணி தரேன்டியே. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நானே உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் எதுவுமே கிடையாது எனக்கு. ஏதாவது ஒரு காய் கூட்டு பண்ணான்னு பார்க்குறேன். என்ன முருங்கைக்கீரை மரத்துலேருந்து பறிச்சு பொரியல் பண்ணிடுவேன். முருங்கைக்கீரையில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை வதக்கதில் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு முருங்கைக்கீரை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஆவியிலே வேகட்டான். கொஞ்சம் உப்பு போடு. தண்ணியில் நல்லா ஆவியில் வெந்த பிறகு நல்லா திருப்பி போடு. அதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கீரை போட்டு கீரையில் தேங்காய் போடு. தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும். முட்டை கூட போடலாண்டி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இல்லை தேங்காய் மட்டும் போடு போதும். நல்லா சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு எடுத்துன்னு வேணே. சரிங்க அத்தை. சுட சாதத்தில் அந்த கீரை போட்டு சாப்பிட்டு வச்சுக்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துன்னு வரேன் உங்களுக்கு. போங்க உள்ள போய் உட்காருங்க. இனி ரேஷன் ஏதாவது வாங்கணுமா சொல்லி போய் வாங்கினேன். அச்சோ, உங்களை ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்கே ரேஷனுக்கு போகிறீங்க நீங்கள்? இனி காலார கொஞ்சம் நடந்துட்டு வரேன்டி. சக்கரை வேணாமா சொல்லி வேணேன். நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்ல. அவர்கிட்ட சொன்னால் அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். நான் கூட போக தேவையில்ல. ரேஷன் கடைக்கு அவரே வாங்கி வந்து கொடுத்துருவார். ரேஷனில் காலியாக தான் இருக்குது. நான் வேணா வாங்கிக்கிறேன். நாளைக்கு தான் நம்மளுக்கு போடுவோம் ரேஷனில். நீங்கள் போங்க உள்ள போங்க. இந்த கோயிலில் அண்டையாவது போய் உட்காந்துட்டு 4 பேர் கூட பேசிட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறதுனால என்னதான் பண்ணுறது? நான் இந்த பாடின வாயும் ஆடின காலனிக்கா சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இப்படி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன் நான். எனக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி உட்கார வச்சுட்டா. ஆமாம், உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. பயந்தீங்கன்னா வரமாட்டேன் நீங்கள் கசிலிட்டுன்னு போய் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. எத்தனை நாள் தான் கண்ணு தெரியாமல் விழுந்து வாரின்னு வருவீங்க? இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு கண்ணு வேறு பண்ணணும். அதை ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வேறு பண்ணிட்டு வரணும். போங்க ரெஸ்ட் எடுங்க. போங்க, கிளம்பிட்டீங்க கதை பேசுறதுக்கு. அதெல்லாம் அப்புறமா பேசலாம் ஒரு வாரம் கழிச்சு. பேசாமல் கண் ஆப்ரேஷன் பண்ணாமே இருந்திருக்கலாம்.
இங்கே போவாத அங்கே போவாத ரூமுக்குள்ளேயே இருன்னா எத்தனை நாளைக்கு தான் நடக்குது ரூமுக்குள்ளே பைத்தியமே பிடிச்ச போல எனக்கு இவர் டிவியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறா. ஏமா இந்த அத்தனை சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. குழந்தைங்கள கூட சமாளிச்சலாம் போலது இவங்க சமாளிக்க முடியல. அவங்க புள்ள வந்திருப்பாரு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அவர் தான் வந்து உடனே ஸ்கூல் கிளம்பிட்டாரு. இல்லைன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவார். எங்கள் அம்மா தானே இங்கே இருக்கட்டும்டி டிவி போட்டு விட்றி அதை போட்டு விட்டு நம்ம உடம்பு நல்லதுக்கு தானே சொல்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கண்ணில் அந்த அண்ணா ஆறின பிறகு டிவி பாருங்க யார் வேணான்னு சொன்னது. சரி அவங்களுக்கு வர சாப்பாடு டைம் ஆகிப்போச்சு, சமைச்சிடலாம் சீக்கிரம். கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் நிறைய இருக்குது. இவங்களுக்கு வேறு வேணுமான்னு கேட்டுன்னு போகலாம். ஏற்கனவே 20 ரூபா தரணும், அதையும் கேட்டு வாங்கினேன். கத்திரிக்காய் வேணா எடுத்து வந்து கொடுக்கலாம், வெண்டைக்காய் கூட தந்து கொடுக்கலாம். பட்டே நான் கூப்பிட்டது காது கெடிச்சா இல்லையா தெரியலையா? பட்டே ஏண்டியா வீட்டில் இருக்கிறியா இல்லையா? இதோ வர பாட்டி. என்ன பாட்டி? இவன் உன் மாமியார் இல்லை? அவங்க கடைக்கு போயிருக்காங்க பாட்டி. சரி சரி, எப்படி ஊர்லேருந்து வந்த? அவங்க மாமியார் சொன்னாங்க இது மாதிரி மருமகள் குழந்தை பிறந்திருக்கு, 3 மாதம் ஆகும் வரத்துக்குன்னு. வந்துட்டியா? நான் வந்து 4 நாள் ஆகுது. குழந்தை பார்க்கறதுக்கு உங்கள் மாமனார் மாதிரியே இருக்குது அழகா. ஆமாம் எங்கள் அத்தை கூட அதான் சொன்னாங்க. குழந்தைக்கு என்னம்மா பேர் வச்சிங்க? பாட்டி மித்ரன் வச்சிருக்கோம். மித்ரன் நல்லா இருக்கு. மித்ரன் இங்கே பாருங்க, பாட்டியை பாருங்க. இவன் பேசுகிறாமா? குழந்தைக்கு சுற்றி போடு. சரிங்க பாட்டி. சரிம்மா கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் இருக்குது. வேணுமா நான் கேட்டு போலான்னு வந்தேன். வேணா போய் எடுத்துன்னு வருவேன். எடுத்துட்டு வாங்க பாட்டி. கத்திரிக்காய்லாம் நல்லா பிஞ்சியாக இருக்கும் உங்ககிட்ட, வெண்டைக்காவும் நல்லா இருக்கும். நான் கூட எங்கள் அத்தை கிட்ட கேட்டேன், வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் அவங்க போட்டிருக்காங்களா எடுத்துன்னு வந்து தருவாங்களான்னு. வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் 2 நாளாக எதிர்பார்த்துனேன் அவங்கள வருவீங்கன்னு. இன்னைக்கு தான் வரீங்க. ஏன் உங்கள் அத்தைக்கு என் வீட்டு அட்ரஸ் தெரியாதா? பக்கத்து தெருவில் தானே இருக்கிறேன், வந்து கேட்டால் கொடுக்க போகிறேன், வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே. அவங்களும் போய் வாங்கினேன் சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வருவீங்கன்னு எதிர்பார்த்துன்னு காத்துன்னு இருந்தாங்க. சரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருவோம் எடுத்துங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல, எடுத்துன்னு வரும். நிறைய பேர் வேறு கேட்டுன்னே இருக்கிறாங்க. அதான் சாயங்காலமாக எடுத்துன்னு வரலாமான்னு பார்த்தா, இல்லை இப்போ எடுத்துன்னு வந்து கொடுக்கலாமான்னு தான் கேட்கறதுக்கு வந்தேன். எடுத்துன்னு வாங்க பாட்டி. இப்போ எடுத்துன்னு வந்தீங்கன்னா மதியானத்துக்கு சமைப்பேன். எடுத்துன்னு வந்து கொடுங்க. 1 கிலோ வெண்டைக்காய், 1 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க. சரிம்மா வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் கூட இருக்குது. என்ன வேணுமோ சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். அப்படியா? அதெல்லாம் கூட வச்சுருக்கீங்களா? வாழைக்காய் 2 கொடுங்க பாட்டி. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பூ. சரிம்மா வாழைத்தண்டு கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட வாரத்தில் 1 நாளாக செஞ்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டை 2 நாள் கழிச்சு எடுத்து வந்து கொடுங்க பாட்டி. அப்படியாம்மா? சரி சரி. அப்போ வந்து 1 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய், அதுக்கப்புறம் 2 வாழைக்காய், அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பூவா? அந்த எடுத்துன்னு வரேன். குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தானேம்மா கொடுக்குறேன்? அது வந்து தாய்ப்பாலும் கொடுப்பேன், பசும்பாலும் கொடுப்பேன். ஏன்னா தாய்ப்பால் சரியாக சுரக்க மாட்டுது, அதனால இவனுக்கு பசி அடங்க மாட்டேங்குது. என்னப்பா அதனால எங்கள் அத்தை தான் சொன்னாங்க, சரி பசும்பால் கொடு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் அந்த பால் மாற்றி மாற்றி கொடுத்துன்னு இருக்கேன். அச்சிச்சோ, எங்க குழந்தை பிறந்த 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே உனக்கு தாய்ப்பால் சுரக்காமல் போயிடுச்சா? மீதி கதெல்லாம் நல்லா வாயாடுவாங்க மாமியார். இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? இங்கே போய் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா பால் சுரக்கும். பால் சுரக்கணும் என்ன வந்து கேளு. அப்படி என்ன பாட்டி சாப்பிட்ணும்? பால் சொரா சொல்லிட்டு மீன் கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நீ பால் சொரா எவ்வளோ சாப்பிட்றியோ அவ்வளோ நல்லது உனக்கு, நல்லா பால் சுரக்கும். அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது பார்த்தியா, பூண்டு வந்து சாப்பாடில் நிறைய சேர்த்துக்கோ. அந்த பாலில் கூட போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். குழந்தைக்கு தாய்ப்பால் தாண்டி சத்து. இந்த மாதிரி பவுட்ரு பால், மாட்டுப்பால் அதெல்லாம் வந்து அவ்வளோ சத்து இருக்காது. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சத்து தரும், புரியுதா? நல்லா இரும்பு சத்து இருக்கிறதா சாப்பிடு. இந்த முருங்கைக்கீரை, தினமும் ஒரு கீரை, முட்டை அதெல்லாம் சாப்பிடு. நல்லா சத்தான காய்கறிலாம் சாப்பிட்டா தானே உடம்புல பால் சுரக்கா. எப்படி வீக்காக இருக்கிற பாரு. நல்லா 3 குழந்தை பெற்றேன். ஒரு குழந்தைங்களுக்கும் 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருக்கேன். 3 மாதம் குழந்தைக்கே தாய்ப்பால் இல்லைன்னு சொல்கிறேன் நீ. அதில் பாட்டி இவன் வயிற்றுல இருக்கும்போது வாந்தி எடுத்துனே தான் இருந்தேன். எதுவுமே சாப்பிட்டு நிற்கவே நிற்காது, எல்லாமே வாந்தி எடுத்துருவோன்னா. அதனால வந்து சத்து இல்லாமல் போயிடுச்சா என்னன்னு தெரியல. குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு பொட்டு பால் கூட வர மாட்டேது. கொஞ்சமாக பரவாயில்ல, நைட் தூங்கும் போது மட்டும் குடிப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பகல் ஃபுல்லாக அவனுக்கு இந்த பவுடர் பால் பசும்பால் தான் கொடுத்து நிற்கேன். அதுக்கு தான் நல்லா சாப்பிட்ணும். கர்ப்பமாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்ணும். நீ வேறு வாந்தி இருந்துச்சுன்னு சொல்கிற, வாந்தி இருந்தாலும் சாப்பிட்ணும், என்ன பண்ணுறது? சாப்பிடாம இருந்திருக்க. உன் மாமியாரை சொல்லணும் எல்லாத்தையும். அதுக்கு அவளுக்கு தெரியாதானே? இல்லை என்கிட்ட கேட்டால் கூட நான் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையுமே. தண்ணி நல்லா குடிக்கிறியா? இல்லை பாட்டி, தண்ணி நிறைய குடிச்சா எங்கே சளி பிடிச்சிக்க போகுது குழந்தைக்கு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கிறேன். ஏண்டி நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியை விட நீ பால் கொடுக்குற போது நிறைய தண்ணி குடிக்கணும், புரியுதா? ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் பால் வந்து நல்லா சுரக்கும். அப்புறம் வந்து நல்லா பாலை கொஞ்சம் குடி, பசும்பாலை நல்லா குடி. அது வந்து உடம்பு சூட தண்ணிக்கும் பால் சுரக்கத்துக்கும் நல்லா உதவி செய்யும். அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்குது பார்த்தியா, வெந்தயம் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். உடம்பு நல்லது, பாலை நல்லா சுரக்கும். அதுக்கப்புறம் சொரா மீன் சொன்ன பார்த்தியா, சொரா மீன் கூட வந்து மிளகு பூண்டு இதெல்லாம் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடு. என்ன இதெல்லாம் நீ செய்ய. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அந்த பாலக்கீரை சொல்கிறாங்க பாரு, கடையெல்லாம் விற்கிது. வீட்டுக்காரனை வாங்கின சொல்லி, இல்லை மாமியார் கூட சொல்லி வாங்கிட்டு தருவாங்க. அதெல்லாம் சாப்பிடு, நல்லா பால் சுரக்கும்.
சரிங்க பாட்டி. நல்லா சாப்பிடு. இது வேணா அது வேணான்னு எதுவும் சொல்லாத. இப்படிதான் எல்லாத்துலயும் ஒரு ஒரு சத்து இருக்குது. அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முன்னாடி தான் வாந்தி எத்தினதுக்கு குழந்தை வயிற்றுல இருக்க வரைக்கும். இப்போ குழந்தை பொந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டா தானே உடம்புல சத்து வரும். முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடு டேமோ. முருங்கைக்கீரையா? முருங்கை மரமே இல்லையே பாட்டிங்க. என் வீட்டில் இருக்குது 4 முருங்கை மரம். நான் உடச்சு தந்து கொடுக்கேன். நல்லா துளுராக தரேன். பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடு. எங்கள் மாமியாருக்கு என்னென்ன செஞ்சு தரணும் அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்ணும் சாப்பிடணும் மட்டும் சொல்கிறாங்க. என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்பவுமே தினமும் செய்கிற மாதிரி தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். சரி மாமியார் பார்த்தா நான் சொல்கிறேன். நான் இந்த நான் போயிட்டு வைக்கிறதா எடுத்துன்னு வரேன். வீட்டுக்கு போயிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்துன்னு வரேன். அப்படியே உங்கள் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி மதியானத்துக்கு சுறா மீன் வேணாம் சொல்லு. மிளகு போட்டு பூண்டு போட்டு நானே குழம்பு வச்சு கொடுத்துட்டு போகிறேன். அப்படியே பாட்டி நீங்கள் என்ன குழம்பு வச்சு தரீங்களா? ஆமாண்டி, என் பேத்திக்கு நான் செய்ய மாட்டேனே. சரிங்க பாட்டி, அப்படின்னா என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எங்கள் பக்கத்தில் தான் எங்கள் வேலை செய்கிறாரு. வேணாம் வந்து கொடுப்பாரு. சுறா மீன் தானே? ஆமாம், நல்லா 1 கிலோ வேணாம் சொல்லு. நல்லா வச்சு தரேன் சாப்பிடு. என் பேரனுக்கு போயிட்டு வந்து பால் இல்லையா இது வேறு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடு. எப்படி பால் வராமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன். சரி பாட்டி சரி பாட்டி. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணே. சரி பாட்டி, சீக்கிரமாக வந்துடுங்க. அவர் வந்து மீன் வேணாம் சொல்கிறேண்ணே. சரி போயிட்டு வந்துடுறேன். இந்த பட்டுக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிருக்குதே. இன்னும் அந்த 2 வீட்டில் போயிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படியே கேட்டு போகலாம். வேணும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே தந்து கொடுத்துடலாம். ஏய் செல்லம், பாட்டி என்ன சொல்லிட்டு போனாங்க பார்த்தியா? இனிமே வந்து உனக்கு தாய்ப்பால் தான். இனிமேல் பவுடர் பால் பசும்பால் அதெல்லாம் கிடையாது. பசும்பால் அம்மாவுக்கு மட்டும்தான். உனக்கு கிடையாதுண்ணே. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சொராமணி வேணும் சொல்லி. ஆறடி சுவருதான் ஆசைய தடுக்கும் கிளி தந்தன கிளி. ஹலோ. சொல்லுங்க. ஆமாம் நான் தான். ராணிதான். 4 முடிங்க என்ன பண்ணுது? ஆமாம் ஏசி தான். ஏசி தான் வேணும். மாதம் எவ்வளோ கட்டணும்? சரி. கரெக்டாக கட்டிடுவோங்க. 2 ரூமுக்கு ஏசி வேணும். ஆமாம், ஹாலுக்கு 1 பெட்ரூமுக்கு 1. சரி ஈவினிங் எடுத்து வந்து கொடுத்துறீங்களா? நீங்களே ஃபிட் பண்ணிவிடுங்களா? தனியாக ஆள் நான் இதை ரெடி பண்ணணுமா? நீங்களே ஃபிட் பண்ணிவிடுங்களா? தனியாக அது காசு தரணுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துறேன். மாதம் கரெக்டாக கட்டிடுவோங்க. சரி. சரி 4 மணிக்கெலாம் கொண்டு வந்து மாட்டிடுங்க. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரே அனலாக அடிக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறோம். நைட்டில் நல்லா படுத்து தூங்கணும்னா அதுக்கப்புறம் எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறது? ஆமாம், அதுக்கு தான் ஏசியை வாங்குறேன். சரி. கொண்டு வந்து மாட்டிடுங்க. சரி. நான் உங்களுக்கு ஃபோன்லேயே அனுப்பிச்சி விட்றேன் காசு. அட்வான்ஸ் காசு. 2 ஏசி 4 மணிக்கு கொண்டு வந்து மாட்டிடுங்க. எம்மடியா 2 ஏசியாமே ஹாலுக்கு 1 பெட்ரூம் கொண்டா. வசதி தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்கேருந்து திடீர்னு பணம் கொட்டிடுச்சோ? ஐயோ எப்போ வந்தா தெரியலையே. நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளோ? என்ன 4 முடியே? வாடி எப்படி வந்த நீ? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். ஏசி வாங்க போறியா? ஏசி நான் சொன்னேன். ஏசி இல்லடி, என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா. அதான் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. எப்போ வந்து ஃபீஸ் கட்டுவீங்க, எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் கட்டாமல் இருக்கீங்களே சொல்லிட்டு. அதான் 4 மணிக்குள்ளே வந்து கட்டேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நானும் காசு கட்டினுங்க 1 வாரமாக இதை தர அதை தர சொல்லிட்டு ஏமாத்தினே இருக்கிறாரு. அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னா எடுத்துமே கட்டிட்டு வந்துடுவேன். இதை நான் இங்கேருந்து ஏசிலாம் வேறு வாங்குறது. திருடு இவ்வளோ நேரம் 2 ஏசி சொல்லியிருந்தது. இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? எப்படி ஏமாத்துது பாரு. 4 முடியே, இந்த 4 முடியை பிச்சு கடாசிடுவேன். நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்தேன். ஹாலுக்கு 1 ஏசி பெட்ரூமுக்கு 1 ஏசி எடுத்துன்னு வந்து மாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? இப்படியே தான் பஞ்சவசம் போட்டு ஒரு ஏமாத்தின்னு இருக்கியன். ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு. ஒன்றும் தெரியலன்னா அப்படியே மொட்டை அடிச்சு காது குத்திடுவேன். என்கிட்ட வாங்க 2000 ரூபாய். அது எப்போ கொடுப்பேன்? அதுவாடி கொடுக்குறேன்டி. இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன். 2 நாளில் காசு வரணும். இப்படியே ஏமாற்றி எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குற. திருப்பி தரியா? கிழக்கு காசு கட்டணும். எதுனா வந்து கேட்டுப்பாரு 100 கொடு 200 கொடுன்னு. முடி அப்படி கட் பண்ணி போட்டுருவேன். முடிய விடுடி இருக்குது 4 முடி பிச்சு கடைசிடாத. பொய் வாயை திறந்தா பொய். குழுவில் லோன் வாங்கண்டா நகையா வாங்கி மாட்டிக்கிறா. உங்கள் வீட்டுக்கு நல்லா தானே சம்பாதிக்கிற. எதுக்கு இது பஞ்சவசம் உனக்கு? நான் எப்படி நகை வாங்கினேன்? நானே குழுவில் காசு வாங்கி கடன் தாண்டி அடைச்சேன். எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா இங்கே போய் சொல்லி சுற்றின்னு இருக்காத. எதுக்கு போய் ரோட்ல முடிய பிடிச்சி இழுத்துனக்கா தெரியலையே. பெரிய போட விடடி எவ்வளோ. வாங்கக்கா கரெக்டான டைம்ல வந்தீங்க. என்ன முடி இவ்வளோ சொல்லுங்கக்கா. எப்படி பிடிச்சி இழுக்கிற பாருங்கக்கா. எனக்கு இருக்குதே 4 முடி தான். அதெல்லாம் பிடிச்சி இழுத்துனக்கா. பெரிய பொண்ணே விட எவ்வளோ. எங்க சத்தம் மட்டும் வருது, ஆளே காணா. மலை மாட கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. தரையா கிடந்தா யாருக்கு தெரியும்? வீட்டில் தான் மாடு வச்சுக்கிங்களேன். நிறைய பால் குடிச்சு நல்லா வளர வேண்டியது தானே. எல்லா பாலையும் விற்று பணத்தை ஆக்கிறதே குறிக்கோளாக இருக்கும். ஒரு டம்ளர் குடிக்க வேண்டியது தானே. ஆமா, இவ பார்த்தா நான் பால் எதுவுமே குடிக்கிறது இல்லைன்னு. அவ முடி பிடிச்சி எதுக்கு ஏற்றுன்னு இருக்க நடுரோட்ட நின்று? அந்த எருமை மாடு வீட்டுக்கு 2 ஏசி வாங்கி மாட்ட போதா.
ஹாலுக்கு ஒன்று பெட்ரூம்க்கு ஒன்றுன்னு கேட்டால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கடனை கட்டணும் அப்படி இப்படின்னு எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடினே இருக்கிறா. அதுக்கு தான் இன்னைக்கு முடி ஃபுல்லாக பிச்சு எடுத்துலான்னு பார்த்தேன். அப்படியா ஏசி வாங்கி மாட்ட போறா? ஐயோ இதுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. இந்த பெரிய பொண்ணுங்க வாய் வச்சு சும்மா இருக்கிறாளா? தள்ளு இப்படி. பால் வாங்கின காசு 2 மாசமா கொடுக்காம இருக்கே, அதை எப்போ கொடுப்பேன்? அது வந்து எங்கள் வீட்டுக்கு சம்பளம் வாங்கினோன்னா கொடுத்துட்றேன்க்கா. 2 மாசமா இதான் சொல்லி நினைக்கேன். ஒழுங்கு மரியாதையா சாயங்காலம் பால் வாங்கிறதுக்கு வர பற்றியா 4 மணிக்கா காசோட வர. அக்கா திடீர்னு கேட்டால் நான் எங்கே போவேன்? நானே பாவம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் நின்று இருக்கேன். நடிக்கிறா பார்த்தியா? அவளை முடி பிடிச்சி இருக்காம என்ன பண்ணுறது? ஹாலுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டுவேன், பெட்ரூம்க்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டுவேன், பாலுக்கு பாக்கி வச்சுக்க காசை கொடுக்க மாட்டேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது கொடுக்க? அவள் சும்மா சொல்கிறாக்கா ஏசிலாம் நான் இன்னும் வாங்கலை. இந்த ஏசிலாம் எதுவும் வாங்கலைன்னு சொல்கிறா. நீங்கள் வேணா சாயங்காலம் 4 மணிக்கு அவள் வீட்டாண்ட வாங்க, நானும் வரேன். அவங்க வீட்டுக்கு ஏசி வருதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஐயோ கரெக்டாக டைம்லாம் சொல்கிறாளே. சாயங்காலம் 4 மணிக்கு தானே வரேன். அக்கா அவள் சொல்கிறதுல நீங்கள் நம்பாதீங்க. 4 மணிக்கு உங்களுக்கு பால் கறக்க வேலை இருக்குல்ல, அதை போய் பாருங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். 4 மணிக்கு வீட்டாண்ட வரேன். ஏசி வருதா இல்லையான்னு பார்க்கணும். இன்னைக்கு பால் காசு கொடுக்க துப்பு கிடையாது, ஏசி வாங்கி மாட்டேங்கிறியா? கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சி பால் கறந்து ஒரு 10 ரூபாய் கிடைக்குமே சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி திருட்டு களவாணிங்கிட்ட மாட்டிக்கு நான் முடிக்கிறேன் பாரு. என் வீட்டுக்காரன் திட்டுறான், பால் விற்கிற காசெல்லாம் என்ன பண்ணுறேன்னு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ப்பா. அப்படி சட்டு போட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பொம்பளை நீங்கள் வர மச்சு நிற்கிங்க. அதை நானே மறந்துட்டா கூட என்ன குரலை கூட பெரிய பொண்ணு. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். என்ன குரல் கொடுக்குற வந்தேன். இன்னைக்கு 2ல் 1 பார்க்காதே சரி. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஏசி போட்டு தூங்கினா நல்லா இருக்குன்னு ஏசி புக் பண்ணேன். அது இவளுங்களுக்கு கண்ணு பொறுக்கல. நல்ல முடியே 4 மணிக்கெலாம் 2000 ரூபாய் வந்தாகணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நானும் 2 வருஷமாக கேட்டது என் வீட்டுக்காரர்கிட்ட. ஏசி வாங்கி மாட்டியா பெட்ரூம்னு. அந்த மனுஷனுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் இருக்குது அந்த ஆளுக்கு. இவளுங்கிட்ட 100 200 அப்படி வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டின்னு இருந்தேன். அவர் கொடுக்குற காசை நகை நெட்டில் வாங்கிட்டேன். கொஞ்சம் ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்டா இவளுங்கிட்ட கையும் கலகமாக மாட்டிக்கினேன். இனிமேல் நம்ம எப்படி காசு சேர்த்து வைக்கிறது? மாதம் ஆனால் 10,000 ரூபாய் பேங்க்கில் போட்டு வச்சா தான் நமக்கு தூக்கம் வரும். இவளுங்கிட்ட இருந்து இனிமேல் 10 பைசா கூட வாங்க முடியாது போல இருக்கேன். ஃபோனில் வீட்டில் சிக்னல் வரல சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து அந்த பெரிய பொண்ணு பார்த்துட்டேன். சிக்னல் வரலாம் மாடி மேலே ஏறி போய் பேசியிருக்கலாம். இன்னத்துக்கு இவ இங்கே சுற்றி நிற்பான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 4 மணிக்கெலாம் வீட்டாண்ட வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாளுங்க. ஏசியும் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நானே இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த 2 ஏசியை வாங்கினேன். அதெல்லாம் இவங்களுக்கு சொன்னால் புரியுமா? பால் காசை கொடு, நான் என்கிட்ட வாங்கின கடனை கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காளுங்க. சரி எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடலாம். இவங்களுக்கு மத்தியில் வாழதே பெரிய சாதனையாக இருக்குது. இன்னும் மீனா கிட்ட வாங்கின சக்கரை வேற கொடுக்கணும், மிளகாத்தூள் வேற அரைச்சின்னு வரணும், எவ்வளோ வேலை இருக்குது.